ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் அரசு சிஎஸ்ஐஆர் துறையிலேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு துறையிலேருந்து சிஎஸ்ஐஆர்லேருந்து எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல், முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங்கே 51,000 பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் தமிழ்நாட்டிலே கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு. வெறும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுறதுக்கு 19/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ சிஎஸ்ஐஆர் அப்படின்றது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்லேருந்து கேம்பஸை பொறுத்தளவுக்கு தரமணி சென்னையில் தான் இருக்குது. இங்கே தான் நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடைசி தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் 19/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 29/5/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி 5 மணி வரைக்கும். ஸோ இதில் நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் உங்களுக்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, லெவல் 2 சேலரி, அதாவது பேசிக் பே 19,900 அதிகபட்சமாக உங்களுக்கு 37,885. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாக கிடைக்கும். அது போக அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக 10th படிச்சிருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி +2 படிச்சிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு மினிமம் உங்களுக்கு 18 இயர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 31 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டில் எஃப்என்டேல 2 நம்பரில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல், இது வந்து எஃப்என்டே. அதாவது லெவல் 2 சேம் சேலரி தான் 19,900. கிராஸ் எமல்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 37,885 அப்படின்றது உங்களுக்கு சம்பளமாக வரும். 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா இன்னும் சேலரி கூட வரும். இதுக்கும் 10th +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இதில் யூஆர் கேட்டகரிக்கு 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே கேட்டகரியில் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஜேஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் சேம் சேலரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஜேஎஸ்எஸ் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்தளவுக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. லெவல் 4 சேலரி, உங்களுக்கான பேசிக் பே 25,500 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கான சம்பளம், அதாவது ஃபஸ்ட் மந்த் சேலரியாக 51,408 உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே 10th +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு அது போக டைப் ரைட்டிங், ஸ்டெனோகிராஃபர்னாலே டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூஆரில் 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, டிஏ அதாவது டியரன்ஸ் அலவன்சஸ், ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது போக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கரெக்டாக மீட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறத பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் உங்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா கமிட்டி செலக்ட் பண்ணுறது, ஸ்க்ரீனிங் கமிட்டியை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்
ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதாவது டைப்பிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் டைப்பிங் எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ணணும், ஹிந்தியில் தேவைப்படுறவங்க ஹிந்தியில் எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட்டில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், எஸ்சி, எஸ்டிக்கு ஒரு 5 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. சரி, இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ₹500 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து ஆர்டிஜிஎஸ், என்இபிடி இல்லை ஐஎம்பிஎஸ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே கூட ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மற்ற யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்படி சொல்லப்போனால் எஸ்சி, எஸ்டி அதில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ், முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபீஸும் பே பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், சிஎஸ்ஆர் எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி சென்டர் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னா சென்டர் எங்கே வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரூ மெயில் ஐடி மூலிமா, கேண்டிடேட்ஸ் காண்டாக்ட் மூலிமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் www.csircms அதில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 17/4/2025 காலை 9 மணிலேருந்து 19/5/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட்டு 19/5. அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் அன்றைக்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை பே பண்ணிவிட்டு இந்த அவங்க கார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அது ஒரு கவரில் வச்சு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மேலே எழுதி இந்த அட்ரஸ்க்கு, அதாவது த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், சிஎஸ்ஐஆர் ரோட், தரமணி, சென்னை 6,113 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 29/5/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரியும் சென்ட் பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதாது, அப்ளிகேஷனை ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி. ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை நல்லா டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது, சம்பளமும் எனக்கு ஓகேவாக இருக்குது, நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.